அர்ச்சனா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணியிருந்தோம். அருணை கையில பிடிக்க முடியல. தம்பி வந்து அப்படியே வானத்திலே மிதக்கிறாப்புல பாட்டு பாடுறாங்க. ஆர்லி குயின் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க தான் அந்த குயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் வந்து ஃப்ரைடே வந்து தனியா எபிசோடு வச்சு அருணையும் விஷ்ணுவையும் கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா 6 பெயர்கள் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவும் அந்த இனியா அந்த அவங்களும் வந்து விஜய் விஷால் அண்ட் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆர்லி குயினை வந்து அர்ச்சனாவை காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் தனியாக நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பாட்டு போட்டு அலப்பறை பண்ணுவாங்க, தூக்குவாங்க, அதுக்கப்புறமேட்டு ஓரமாக உட்கார வச்சு ஒரு பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னன்னா இந்த ப்ரோமோலே வந்து ஈரோடு மகேஷ் வருவார். அதை எவனும் மதிக்க கூட இல்லை. பார்த்தீங்கன்னா முத்துக்காக பார்த்தீங்கன்னா ஈரோடு மகேஷ் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வந்து அவர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் முத்து அவர்கள். அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கும் மஞ்சரிக்காகவும் அவர் வந்திருக்காங்க. எனக்கு புரியலை, அது பிக் பாஸ் வீடா இல்லை எதுவும் கல்யாண மாலையா அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. காலையில் என்னன்னா மேரிட் மீன் சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணுகிட்ட கேட்குது. விஷ்ணு ஆனால் இன்னும் உள்ள வரல, இதுக்கப்புறம் தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸாக ஒவ்வொருத்தராக இறக்குறாங்க. காலையில் வந்து 2 பேர்களை வந்து இறக்கியிருக்காங்க, சமந்தா அண்ட் இனியா. அதுக்கப்புறமேட்டு இப்போ 12 மணிக்கு மேலே தான் வந்து விஷ்ணு அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மொத்தம் 6 பேர்கள் உள்ள வந்திருக்கதாவுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரியங்கா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டு அர்ச்சனாவுக்கு ஒரு பேசி ப்ரப்போஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இது போகும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு என்னன்னா கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காண்டி விஜய் டிவி அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இறங்குவானுங்க. அதில் வந்து ஐயப்பாடே கிடையாது. இந்த சீசனில் வந்து சுத்தமாக கண்டென்ட்டே கிடையாது. சரி அப்பா அம்மா கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஜாக்லினோட லவ்வரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவர் பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டாக பேசிட்டு அந்த மாதிரி போயிட்டாரு. இவனுங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதை ஒரு சப்போஸ் ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு லவ் பண்றவங்கள யாரோ பாக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இது இவங்க என்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. இவங்க வேற மாதிரி எதுவும் வீட்டுல சம்மதத்தோட நீங்க லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் எஜுகேட் பண்ண வரானுங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனா ஆல்ரெடி வந்து வெளியில விஜய் சேதுபதியை அகைன்ஸ்டாவே ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த ஹோஸ்ட் மேலே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் மேல வீடியோலாம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அர்ச்சனா உள்ளே வர்றீங்க அப்படின்னா எங்களுக்கு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி முக்கியம் கிடையாது, எங்களுக்கு அர்ச்சனா தான் முக்கியம், எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். ஏன்னா விஜய் சேதுபதினா உங்களுக்கு என்ன தக்காளி தொக்காடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா என்ன மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வெளில விட்டுருக்கீங்க. அர்ச்சனா வந்து உள்ள சும்மா இருக்க போறது கிடையாது. வந்து கண்டிப்பா வந்து அருண்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. அந்த லேபர் ஸ்கில் ஓரியன்ட் வந்து நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னொரு ப்ரோமோ இருக்கும், இல்லாட்டி நம்ம லைவ் எபிசோட்ல தான் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா முரண்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும்ல, இவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் அர்ச்சனா சொல்லுவோம், உங்க கூட நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, நீயா தான் இருக்க, சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நீதாம்ல டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மகேஷ் அவர்கள் வந்து கரெக்டா அவர் பிக் பாஸ் பாக்குறாரான்னு தெரியவே இல்லை. அவர் கரெக்டா வந்து முத்து அவர்கள்ட்ட சொல்லிடுவாரு, டேய் நீ நல்லா தாண்டா விளையாடுற அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த சமந்தா வந்தாங்க, அவங்களும் பவித்ராட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரயான் டைம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்து கேட்குறாக்கா என்னைய பத்தி சொல்லுங்க, நீ உனக்கெல்லாம் என்னம்மா நீதாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது பிக் பாஸ் வீடா இல்லை கல்யாண மாலையா இல்லை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையோ, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.